அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் என்னோட ஸ்டைலில் சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. 1/2 கிலோ சங்கரா மீனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கு தேவையான புளி நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி, ஒரு 10 பூண்டு பல் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. புளி அதுக்குள்ளே ஊறி இருக்கும். புளியை கரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் அந்த புளியோடு சேர்த்து கரைச்சிடலாம். கரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு எல்லாத்தையும் கரைச்சிட்டேங்க. ஃபைனலாக அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு உப்பு சேர்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஃபைனலாக தாளிப்பு தான். ஒரு பேனில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு வடகமும் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட போகிறேங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா அந்த மிளகா கொத்தியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீனையும் மாங்காயும் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சங்கரா மீன் குழம்பு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சூடான சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.